ஓகே, கோட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. கேப்சிகம், பெல் பெப்பர் எல்லாமே வந்து ஒரு 1/2 இன்ச் சைஸ்க்கு வந்து ஸ்கொயராக கட் பண்ணியாச்சு. பொட்டேட்டோ பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரியே தெரியாது, ஒரு அழகாக பண்ணிக்கணும். பைனாப்பிள் கொஞ்சம் ஒரு பழம் இருந்தது, மீதி வைக்க முடியாது, ஸோ அதனால் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கோட்டிங் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து போட்டு இது எல்லாத்தையும் துவைச்சி எடுத்துடணும். நல்லா மேரினேட் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு ஸ்டிக்கில் கோர்த்து, இந்த கிரில் சிக்கனெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அப்படியே எரிஞ்சிட்ருக்கோம், அப்படியே ரோலில் சுற்றும் இல்லையா, நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. அது மாதிரி அந்த குச்சியில் அழகாக எல்லாத்தையும் ஒன்றொன்னையும் கோர்த்துக்கிட்டு இந்த குயினில் வச்சுட்டு ஒரு பாயிலிங் விட்டு எடுத்து க்ரீன் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம்னா இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாக அமையும். பார்க்குறக்கே கண்ணுக்கு விருந்தாக இருக்குது இல்லைங்களா. ஸோ எல்லா கலர்களும் எல்லா வண்ணங்களும் இதில் கிடச்சிரும், எல்லா ஃபைட்டோ நியூட்ரியன் அது கிடச்சிரும். ஹைலி ஹெல்த்தி ஃபுட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மைக்ரோ ஓவன் இருந்தால் அதில் வச்சிடலாம், இல்லைன்னா நம்ம தோசைக்கல் இருந்ததுன்னா அதில் திருப்பி போட்டு எடுத்து வச்சு க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. வாவ், இந்த கோட்டிங் மெட்டீரியல் வேறு லெவல். என்ஜாய், ஹாவ் அ கிரேட் ஹெல்த்தி டே, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் ஆல். அவ்வளோதாங்க. ஸ்கியூவர்ஸ் வந்து ரெடி பண்ணி இப்போ குயின்குள்ளே வந்தாச்சு. இன்னொரு ஒரு சவுண்டு வந்த உடனே நம்ம இதை இறக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஹாவ் அ ஃபேண்டாஸ்டிக் டே. இதுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னியில் அப்படியே தோச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க.